வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம ஜோதிடம் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை இந்த சேனல்ல வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகள் 12 பாவமாக பிரியும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவா இந்த சீரியஸ்ல பார்க்க போறோம். இந்த மேச ராசி முதல் பாவமா வருது. மேச ராசியே லக்னமா இருக்குது அப்படிங்கிறப்போ இவர்களுடைய உயரம் அப்படின்னு பார்த்தா நடுத்தரமான ஒரு உயரமா இருப்பாங்க. செவ்வாய் ஆட்சி வீடு, சூரியன் உச்ச வீடு அப்படிங்கிறதுனால இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்மி மேன், மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாங்க. யாரை பார்த்தும் அஞ்சுறது கிடையாது, பயப்படுறது கிடையாது. எதா இருந்தாலும் வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயே எப்போதும் இருப்பாங்க. மேச லக்னத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மம். அதனாலேயே இவங்களுக்கு விளையாட்டின் மேல அதிக ஆர்வம் இருக்கும். விளையாட்டுல ஜெயிக்கணும், பதக்கம், மெடல், கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு எப்பயுமே இருக்கும். லக்னத்துக்கு திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரத்திலேயோ சூரிய பகவான் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றாரு அப்படின்னா கண்டிப்பா விளையாட்டுல நல்ல ஒரு கோல்டு மெடல், நல்ல ஒரு பதக்கங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது கொடுக்கும். கழுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டு தன்மை இருக்கும். ஒண்ணு நீட்டமா இருக்கும், இல்லைன்னா கழுத்து தோள்பட்டையோட தோள்பட்டையா இருக்கும். இந்த மேஷ லக்னத்துல லக்ன புள்ளி அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இவங்களுடைய முடி மேக்சிமம் சுருட்ட முடியா இருக்கும். அதே மாதிரி இள வயதிலேயே நரைகள் வர்றது அல்லது இள வயதிலேயே முடி கொட்டுறது, வழுக்கையாகிறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இந்த மேஷ லக்னத்துக்கு கிடைக்கும். அதே போல இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு உருவத்துக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பார்க்கறதுக்கு அண்டர்டேக்கர் மாதிரி இருப்பாங்க. ஆனா மனசளவுல பார்த்தீங்கன்னா குழந்தை. பேசுறத பார்த்தீங்கன்னா தட்டால் அடியா பேசுவாங்க. ஆனா பேசிவிட்டு வருத்தப்படுறதும் இவங்கள தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கர வீக்னஸ்னா சாப்பாடை சொல்லலாம். அதுலேயும் நான்வெஜ் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு 10 பேருக்கிட்டையாவது அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லலைன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி அந்த சாப்பாட்டில் சின்னதாக ஒரு குறை இருக்கட்டும், அந்த குறைய மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மையும் இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு இருக்கும். அதே போல இந்த மேச ராசிக்கு சூரியன் உச்சமடைகிறதுனால இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு யாராவது ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல பதில் சொல்றது ஆளா நாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மேசராசி மேச லக்னத்துல செவ்வாய் ஆட்சியாகவும் சூரியன் உச்சமாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கும். ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்றது, நான் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயே எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட எப்பயுமே பேச்சு பாத்தீங்கன்னா சரவெடி பேச்சு தான். நல்லா படபடன்னு பேச தன்மையும் இருக்கும். அதே மாதிரி பேச்சு திறமையில ரொம்பவே கெட்டிக்காரங்க. இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. எங்க பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்கள பேச்சுல ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பொதுவாகவே இவங்கள பேச்சுல யாராலும் ஜெயிக்க முடியாது. வாக்குவாதத்துல இவங்கள வெல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா அதை எங்க பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய பேச்சு கண்டிப்பா ஒரு நாள் ஏட்டில் எழுதப்படும். அதே போல இவங்களுக்கு மனசுல பட்டதை உடனே சொல்லிடணும். என்ன தோணுதோ அதை பட்டுன்னு பேசக்கூடிய தன்மை இந்த மேசராசி மேச லக்னக்காரங்களும் இருக்கும். அதுல லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேச்சுல கொஞ்சம் கடுமையும் கொஞ்சம் இனிமையும் இருக்கும். ஆனா மனசுல வச்சுக்காம பேசக்கூடியவங்க இந்த மேசராசி மேச லக்னம். அதனாலே இவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட பொல்லாப்பும் இருக்கும். அதே போல என்ன ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னாலும் அந்த கருத்தினுடைய அடிமட்டம் வரைக்கும் போய் அதை அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய உட்கருத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப விளக்கமா விலாவரியா தான் சொல்லுவாங்க. மேலோட்டமா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேச மாட்டாங்க. ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அந்த கருத்தை முழு விளக்கத்தோட சொன்னாதான் அவங்களுக்கு அந்த கருத்தை சொன்னதா ஒரு சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கும். இந்த மேசராசி மேச லக்னம்னு எடுக்கிறப்போ சகோதர காரகத்துவ உறவுக்கு காரகமான கிரகம் செவ்வாய் பகவான் தான். ஆனா இந்த மேசராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் செவ்வாயாவே இருக்கிறதுனால இந்த சகோதர வழி உறவுகளோட பெருசா இவங்களுக்கு இணக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா இளைய சகோதர வழிகள்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இளைய சகோதரத்துக்குமான உறவு ரொம்பவே அந்யோன்யமா இருக்கும். ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அதே மாதிரி திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் அவங்களுக்கு செய்யறதும் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மேசராசி மேச லக்னக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த ராசியில சூரிய பகவான் உச்சமடைகிறாரு. இதனாலேயே தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா மேசராசி மேச லக்னத்துக்கு தந்தையாக இருக்கக்கூடியவங்க இந்த மேச லக்னக்காரரை எப்போதும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதை இப்படி செய்யாத, அதை அப்படி செய்யாத,
இப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனாலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு சரியான ஒரு புரிதலே இருக்காது. ஒரு கருத்து வேறுபாடோட, ஒரு கருத்து மோதலோடயே எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி மேசலக்கணக்காரங்க தான். இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு குழந்தையினால பிரச்சனைகள் இருக்கு. குழந்தை பிறப்பதில் பிரச்சனைகள் இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுதே அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இவங்களுடைய 4ஆம் பாவம் அப்படிங்கிறது கடகமா இருக்குது. 9ஆம் பாவம் குருவா இருக்குது. குரு தன்னுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் தான் உச்சம் அடைவார். அதனால 9ஆம் அதிபதி உச்சம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. பெண்ணுடைய ஜாதகத்துல மேஷ லக்னம் இருக்குது அப்படின்னா, குரு பகவான் உச்சம் அடையும் பொழுது குழந்தை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தை பிறப்புலையும் பிரச்சனைகள் இருக்கும். குழந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மேஷ லக்னத்துக்கு நான் 2 ஃபேக்டர் கவனிச்சிருக்கேன். என்னன்னா, குழந்தை பாக்கியம் பிரச்சனையாகிறது, அல்லது குழந்தைகளுக்கு பிரச்சனையாகிறது, அல்லது குழந்தையினால் பிரச்சனை ஏற்படுறது. இந்த தன்மை இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் இதுல எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லை. ஆனா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஏமாறுறதுல ஆளா இந்த மேசராசி மேசலக்கணக்காரங்களை என்னால பார்க்க முடியுது. நான் பார்த்த நிறைய ஜாதகங்கள்ல இது ஒத்து போகுது. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமா இருந்து செஞ்சு முடிக்கிறது இந்த மேசராசி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுல சூரியன் உச்சம் அடைகிறதுனால ஒரு தலைமை ஏற்ற ஒரு பொறுப்பை அதை சரியா முடிச்சு கொடுக்கறது இந்த மேசராசி மேசலக்கணம். அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை சரியா செஞ்சு முடிப்பாங்க. அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியவாதத்தனம்னு சொல்லலாம். அதாவது ஒரு செல்ஃபிஷா இருப்பாங்க. ஒரு விஷயத்த தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதுலையும், தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த அடையிறதுலையும், தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் இருப்பாங்க. இதை நன்மைக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. அதை தீமையான வழியில பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு பொதுவா நண்பர்களே எதிரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த மேசராசி மேசலக்கணக்காரங்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்டு வீட்டுல எதனா ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு தூக்கி மொத்த பழியும் இவங்க மேல போட்டுருவாங்க. அதே மாதிரி நிறைய பழிபாவங்களுக்கு இந்த மேசராசி மேசலக்கணம் பலிகடாவாகும். ஏன்னா ஆடை பலி கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்னமோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கடைசியில யாரு தலை உருளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேசராசி மேசலக்கணக்காரங்களுடைய தலை தான் உருளும். அதனால மேசராசி மேசலக்கணத்துல பிறந்திருக்கிற அன்பர்கள், நண்பர்கள் இந்த மாதிரியான தன்மைகளை அனலைஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு ஜாதகர் மேசராசியை 2ஆம் பாவமாக கொண்டால் என்ன மாதிரியான பலன்களை அவர் அனுபவிப்பார்? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி, இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போது மேச ராசி, இந்த மேச ராசி அப்படிங்கிறது ஒரு பயனற்ற ராசி. அந்த ராசி நமக்கு எந்த பாவமாக வந்தாலுமே அந்த பாவ பலன்களை முழுமையாக நாம் அனுபவித்தோமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பயனற்ற ராசி, பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு ராசி. அப்போது இந்த மேச ராசி 2ஆம் பாவமாக வரும் பொழுது இவர்களுடைய வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவர்களுடைய தெருக்களில் முதல் வீடாக இருக்கும், அல்லது நடுவில் தெருவின் மத்தியில் இவர்களுடைய வீடானது இருக்கும். இவர்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து சேமிச்சு வை அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக அந்த பணத்தை யாருக்காவது கடனை கொடுத்துட்டோ, அல்லது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் கைமாத்தா இப்படின்னு அந்த பணத்தை தனக்கு பிரயோஜனப்படாமல், தன் குடும்பத்துக்கும் பிரயோஜனப்படாமல், தங்கிட்ட உதவின்னு கேட்டாங்க அதனால் கொடுத்தேன், ஒரு மாதத்தில் தரேன்னு சொன்னாங்க அதனால் கொடுத்தேன், இப்படின்னு இந்த பணத்தை சரியாக கையாள தெரியாத ஒரு பாவம் அப்படின்னா இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடியது. இவங்களுடைய வருமானங்களை
சரியான முறையில் சரியான ஒரு திட்டமிடலோட செலவு பண்ண மாட்டாங்க. கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்னு இவங்க நோட் பண்ணி வச்சாங்கன்னா அதை சத்தியமாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு வேற ஒரு செலவு ரெடியாக இருக்கும். அப்படி தான் ஆசைப்படுற பொருளாகட்டும், தான் விருப்பப்படுற ஒரு செயலாகட்டும், அதுக்கு இந்த வருமானத்தை கொண்டு அந்த பலன்களை அவங்களால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. அடுத்ததாக இந்த மேஷம் அப்படிங்கிறது 2ஆம் பாவமாக வரும் பொழுது காலபுருஷனுடைய 7ஆம் பாவம் 8ஆம் பாவமாக மாறும். அப்போது மனைவி வழியிலையும் மனைவி உறவினர்கள் வழியிலையும் இவங்களுக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை காரணமாக, தொழில் காரணமாக, இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான அமைப்புகளில் நிறைய இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்கள்ல இருக்குது. இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2ஆம் பாவம் வெளிநாடு மூலமாக வருமானம் வரும். அதே போல் மார்க்கெட்டிங் சைட்லேருந்து வருமானம் வரும், அரசாங்கத்துறையிலிருந்து வருமானம் வரும். இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரும் பொழுது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம். இந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். இந்த குடும்பத்தால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த குடும்பத்துக்காக உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருடைய வேலையாக இருக்குமே தவிர இந்த குடும்பம் திருப்பி அவருக்கு ஏதாவது செஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அடுத்ததாக இவங்களுடைய வருமானத்தை கடன் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். சரிங்க சார், நான் கடன் கொடுத்தா எனக்கு திரும்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அது திரும்பி வராது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது பிரயோஜனமற்ற பாவம். இந்த 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் தான் கடன். அந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது சிம்ம வீடாக வரும். அந்த சிம்ம வீடு இயங்காத ஒரு வீடு. அதாவது பலனை தன்னுக்கிட்டே தான் வச்சிருக்குமே தவிர தான் போய் அந்த பலன்களை எடுத்துகிட்டு வரணுமே தவிர சிம்மம் அப்படிங்கிற பாவம் நமக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் பலன்களை தேடி நாம தான் போகணுமே தவிர அந்த பலன் தானாக நமக்கு வராது. அப்போ கடன் கொடுத்தோம் அப்படின்னா திரும்பி வருமா? கட்டாயம் வராது. அதே போல் இவங்க நிறையா சீட்டில் பணத்தை போட்டு ஏமாறுறதையும் பார்க்க முடியுது. நகை சீட்டு போட்டால் அதை சரியாக கட்டுறது கிடையாது, விட்டுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீட்டு கம்பெனிகளை நம்பி அதிக வட்டிக்கு நம்பி 10,000 ரூபா போட்டால் 20,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஏமாற்றணும் அப்படின்னா இந்த மேசம் 2ஆம் பாவமாக இருக்கிறவங்க தான் பலிகடாவாகிறாங்க. அதை நிறையா பார்க்க முடியுது. நானே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பணத்தை சீட்டு கம்பெனியில் போட்டு பணத்தை திவாலானவங்களுடைய பாவங்களில் முக்கால்வாசி இந்த மேசம் 2ஆம் பாவமாக இருக்குது. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கிறத பார்த்தோம். சார், நான் வட்டி தொழில் பண்ணலாமா, கடன் கொடுத்து வாங்கலாமா, இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா இப்படிலாம் கேட்பாங்க. இந்த வருமானம் அப்படிங்கிற 2ஆம் பாவம் மேஷமாக இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா போயிடும். அப்போது இவங்க வட்டி தொழில் அப்படின்னு பண்ணி முதலீடை போட்டு கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி வாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரவங்களையும் நிறையா பார்க்க முடியுது. அப்போது இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரவங்க வட்டி தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு சூட்டபுளான பிஸ்னஸ் கிடையாது. பணத்தை போட்டு நஷ்டம் அடையக்கூடிய நிலையை தான் அது கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த மேஷம் 2ஆம் பாவமாக வரும் பொழுது இவர்களுடைய இளமை காலத்தில் அதிகமான பண நெருக்கடிகள் இருக்கும். குடும்பத்திலையும் சரி, இவர்களுடைய தனிப்பட்ட நிலையிலும் சரி, இவங்களுக்கு இந்த பண கஷ்டம், பண தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுடைய 36, 37 வயசுக்கு அப்புறம் இவங்களுடைய பொருளாதார நிலை, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 36, 37 வயசுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்போ இவங்க வருமானம் அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்துலையும் போய் லாக் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இவங்களுடைய வருமானத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய பேங்க்கில் போட்டு வைக்கிறது, வருமானம் வருது அந்த வருமானத்தை கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அல்லது இடமாக வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு இடத்த விற்று பணம் வருது அப்படின்னா அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு சேஃபாக வைக்கிறது, இந்த மாதிரியான நிலைகளை முன்னெடுக்கும் பொழுது தான் இந்த வருமானத்தை உங்களால் பயன்படுத்த முடியும். அப்படியும் அந்த வருமானத்தின் மூலியமாக நீங்கள் பயனடைவீங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதை முழுசாக உங்களால் பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அந்த சொத்தில் வேற ஒரு ஆள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த வண்டியை இன்னொருத்தவன் தான் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பான்.
இப்படி தனக்குன்னு வாங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தன்னால் முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்கள். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி வச்சுருப்பாங்க, ஃப்ரிட்ஜு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா தேவையான பொருட்களும் வீட்டில் இருக்கும். ஆனால் மேற்கொண்டு அந்த ஆடம்பர செலவு பண்ணுறதுல இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு முன்னேற்பாடும் தெரியாமல் ஆடம்பரத்துக்காகவும் ஆடம்பர பொருட்களுக்காகவும் நிறைய விரயம் பண்ணுறது இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்கள். அதே போல் இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடியவங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு சிக்கல் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பத்திரம் இல்லாமல் இருக்கிறது, பத்திரம் மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வருது, அல்லது வீட்டு மேலே யாராவது கேஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த ஏதாவது ஒரு சிக்கல் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுலையும் இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்களுக்கு சிக்கல் தான். ஏன்னா 5ஆம் பாவமாக வரக்கூடியது தான் பூர்வீக சொத்தை சொல்லும். இவங்களுக்கு 5ஆம் பாவமாக வரக்கூடியது கடக வீடாக இருக்கும். அந்த கடக வீடே ஒரு நிலை இல்லாத வீடு. வடிவேலுடைய காமெடியில் சொல்கிற மாதிரி வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு காரியத்துக்காக பேச போகிறாங்க, அல்லது தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக ஒரு மார்க்கெட்டிங் செய்யணும் அப்படின்னா இவங்கள மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வைக்க யாராலையுமே முடியாது. அந்த அளவுக்கு பேச்சு திறமை உடையவங்க. அதாவது இவங்க பேசுகிறத உண்மைன்னு நம்பக்கூடிய ஆட்கள் ஏராளமான பேர். இவங்க பொய் சொல்கிறாங்களா அல்லது உண்மை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அந்த அளவுக்கு திறமையாக பேசக்கூடியவங்க இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடியவங்க. இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது. அதே போல் வருமானத்தை சரியான முறையில் செலவு பண்ணி சரியான முறையில் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். 3வது யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது. 4வதாக சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற கனவும் ஆசையும் இருக்குது அப்படின்னா அதுக்கான சரியான திட்டமிடல் வேணும். உங்ககிட்ட பணம் இருக்குது, சரியான இடம் இருக்குது அப்படின்னா அதை எந்தவித தாமதமும் இல்லாமல் எப்போ நீங்கள் உடனே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது உடனே கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அதே போல் நீங்கள் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடவே கூடாது. அந்த மாதிரி ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெரிய நஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு. நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இடம் விற்று பணம் ஏதாவது வருது அப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதை சேஃப்டியாக வச்சுக்கோங்க. பணத்தை முழுக்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுறது இந்த மேசம் 2ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்கள். மேசம் அப்படிங்கிறது 3ஆம் பாவமாக வரும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் வெளிப்படும்? இப்போ இந்த மேசம் அப்படிங்கிறது ஒரு பயனற்ற ராசி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இந்த மேசம் 3ஆம் பாவமாக மாறும் பொழுது இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது தைரிய, வீரிய, விஜய, சகோதர ஸ்தானம். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், நம்மளுடைய இளைய சகோதரம், நம்மளுடைய வெற்றி, இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்துக்குள்ள அடங்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்கள் இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்துக்குள்ளதான் வரும். அப்ப இந்த 3ஆம் பாவம் மேசமா வரும் பொழுது அது பயனற்ற ராசி அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த 3ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்களை அந்த ஜாதகரால முழுமையா பயன்படுத்த முடியாது. அப்போ ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த 2 வீலரை இவரால முறையா பயன்படுத்த முடியாது, அல்லது அந்த 2 வீலருக்கான செலவுகள் அப்படிங்கிறது ஏராளமா இருக்கும். அந்த மாதிரியான தன்மைகளை இது கொடுக்கும். இப்ப இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது இளைய சகோதரமா மாறும். அப்ப இந்த இளைய சகோதரமா மாறும் பொழுது அந்த இளைய சகோதரத்தால இவருக்கு பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இளைய சகோதரரோட ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா தான் இருக்கும். இந்த மேசம் 3ஆம் பாவமாக மாறும் பொழுது இளைய சகோதரர்களுக்கு இவர் போய் ஏதாவது ஒரு உதவி செய்யறாரு அப்படின்னா அந்த உதவி எல்லாத்தையும் அந்த இளைய சகோதரர் வாங்கிப்பாரு. வாங்கின உதவிக்கு ஒரு நன்றி பாராட்டணும் அப்படின்னா அதை மட்டும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த மேசம் 3ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்கள் ஆள். ஆனா திருப்பி ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுலதான் இங்க பிரச்சனையாவே. அப்போ மேசம் 3ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகருக்கு இளைய சகோதர வழியில இவர்கள் உதவி செய்யலாமே ஒழிய திருப்பி அவங்க கிட்ட இருந்து ஒரு உதவி நமக்கு கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது.
அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ஆன்லைன் சம்பந்தமா வரக்கூடிய விஷயம், கம்யூனிகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம். அப்போ சீட்டாட்டம், ஆன்லைன்ல சீட்டு விளையாடுறது, ஆன்லைன்ல கேமிங் விளையாடுறது, கேமிங்ல இன்வெஸ்ட் பண்றது, அல்லது கேம்பிளிங் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறது, இது எல்லாத்தையுமே டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கணும். இதுல நீங்க என்னதான் நீங்க பண்ணாலும் அது மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருக்குதே தவிர அதுல இருந்து 1% கூட லாபம் கிடையாது. அப்ப ஆன்லைன் சம்பந்தமாவும் சரி, கம்யூனிகேஷன் சம்பந்தமாவும் சரி, ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் பரிவர்த்தனையும் 3ஆம் பாவம் தான். நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டை ஜிபே மூலியமா நம்ம ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றோம்னா, யாருக்கு அதிகமா இந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு வருது, பணம் டெபிட் ஆகி திருப்பி வராம இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மேசம் 3ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தா இந்த பலன்கள் அப்படியே அவங்களுக்கு இருக்கும். பணத்தை அனுப்பிச்சிட்டேன் சார், அவருக்கு போய் சென்ட் ஆகவே இல்லை, ஆனா என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து பார்த்தோம்னா இந்த மேசம் 3ஆம் பாவமா இருக்கும். அல்லது இவங்க லக்னாதிபதி போய் மேசத்துல இருப்பாரு, சரிங்களா, அல்லது 3ஆம் அதிபதி மேசத்துல இருப்பாரு. இந்த மாதிரி 3ஆம் பாவம் மேசத்தோட சம்பந்தப்படும் போது இந்த சிக்கலை சந்திச்சே ஆகணும். அதே போல இந்த 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா இருக்கிறதுன்னு சொன்னோம். அப்போ இவங்களுடைய வருமானம், வேலை, இது சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஈடுபடலாம். இப்போ நம்ம யூடியூப் இருக்கோம் அப்படின்னா இந்த யூடியூப்பும் 3ஆம் பாவம் தான். அப்போ இந்த யூடியூப் மூலமா இவருக்கு எதனாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா யூடியூப்ல இருக்கலாமே தவிர பெருசா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுறது கம்மியா தான் இருக்கும். அப்படியே பெரிய ரெவன்யூ அவர் எடுத்தாலும் அந்த மேஷம் பயனற்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த ரெவன்யூ, அந்த ஒரு இன்கம் பயன்படுத்துறதுல சிரமங்கள் அதிகமா இருக்கும். அதே போல இவங்க ஒரு தொழில் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அந்த தொழில் எப்படி இருக்கும்? ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடா, ஒரு ஆன்லைன் சம்பந்தமான இ சேவை மையங்கள் மாதிரியான விஷயங்களை இவங்க எடுத்து செஞ்சாங்கன்னா அதன் மூலியமாக இவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இவங்களுக்கு இருக்கு. அதை தொழிலா செய்யும் போதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குமே தவிர வேலையா செய்யும் பொழுது அந்த வேலையில பெருசா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல மேசம் 3ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகர்கள்லாம் ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த வேலையில நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, எத்தனை மணி நேரம் வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்கணும். 8 மணி நேரம் வேலை அப்படின்னா அந்த 8 மணி நேரம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர்லோட் வேலை கொடுக்குறாங்கன்னா, இல்ல சார் என் டைம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு தைரியம் வரணும். அதே போல உங்களுக்கான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அப்படிங்கிறது நீங்க தேடி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா உங்க லக்னத்துக்கு 9ஆம் பாவமாக வரக்கூடியது துலாம் ராசியா இருக்கும். அப்ப இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய சமுதாயத்தை சொல்லக்கூடிய ராசி, நம்மளுடைய வருங்காலத்தை சொல்லக்கூடிய ராசி, நம்மளுடைய வாழ்க்கை துணையை பத்தி சொல்லக்கூடிய ராசி. அப்போ அது உங்களுடைய 9ஆம் பாவமாக மாறும் பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக அது வேலை செய்யும். அப்போ வேலை செய்யும் பொழுது நீ என்ன செஞ்சியோ அதுக்கான பலன்களை கேட்டு வாங்கியே ஆகும். இப்போ ஒரு தராசு நிற்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் 1 கிலோ கல்லு வச்சா அதே அளவு 1 கிலோவுக்கான பொருளை வச்சாதான் நம்ம வாங்கிட்டு போவோம். 3/4 கிலோ எடை போட்டு கொடுத்தானா நம்ம வாங்குவோமா? அப்போ இந்த தன்மையும் அதே போலதான் இயங்கும். அப்போ ஒரு வேலை செய்யும் பொழுது சரியான ஊதியத்தையும் சரியான ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். தைரியமா கேட்டு வாங்கறதுக்கான மன தைரியம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அவங்களா செய்வாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி அது வரவே வராது. இந்த மேசம் 3ஆம் பாவமாக வரும் பொழுது இவங்களுடைய தொழில் நிலை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்ட் பண்றது, கான்ட்ராக்ட் பிசினஸ், அதே மாதிரி ஒப்பந்தம் போட்டு ஒரு வேலையை செய்யறது, அதே போல தரகு, கமிஷன், வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுல இவங்களுடைய ஈடுபாடுகள், செயல்பாடுகளை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா இதன் மூலியமா அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த மேசம் 3ஆம் பாவமாக வரும் பொழுது இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய மாமனார் ஸ்தானம். நம்மளுடைய களத்திரத்துக்கு 9ஆம் பாவம் 3ஆம் பாவம். அப்போ இந்த மாமனார் கூட சுமூகமான உறவு முறை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு கருத்து மோதல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா மாமனாரே இருக்க மாட்டாரு. அப்போ இந்த மேசம் 3ஆம் பாவமாக வரும் பொழுது என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையும் உங்களுடைய செயல்பாடுகள்லையும் மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்ப 4ஆம் பாவ காரகத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடு, வண்டி, வாகன, சொத்து, சுகம், நம்மளுடைய தாய், நம்மளுடைய உயர் கல்வி, இது எல்லாமே 4ஆம் பாவம். இப்ப மேச ராசி பயனற்ற ராசின்னு பார்த்தோம். அதே போல அது தர்ம தத்துவ ராசி, சர ராசி, நெருப்பு ராசி. அப்போ இந்த ராசியில செவ்வாய் பகவான் ஆட்சியாகவும், சூரிய பகவான் உச்சமாகவும், சனி பகவான் நீச்சமாகவும் இருக்கிறார். அப்போ இங்க லக்னாதிபதியே நீச்சம் ஆயிடுறாரு. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி உச்சமாகிறார், 4ஆம் அதிபதி
அடுத்ததா 11ஆம் அதிபதி இந்த செவ்வாய்க்கு கொடுக்கப்படுது. இப்ப வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனையை சந்திக்காம இவருக்கு அமையாது. 4ஆம் இடம் தாய். தாய் மேல இவர் அதிக பாசம் வச்சிருப்பாரு. ஆனா தாய்கிட்ட இருந்து அந்த பாசம், அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா தாயினுடைய ஸ்தானத்துல இவர் நீச்சமாகிறாரு. தாய்ங்கிற ஸ்தானம் இவருடைய வீட்டுல நீச்சமாகுது. இவருடைய திருமணம் வரைக்கும் தாயினுடைய அரவணைப்புல தாயினுடைய சொல் கேட்டு நடந்தே ஆகணும். திருமணத்துக்கு அப்புறம் மனைவியோட பேச்சும் மனைவி சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா இங்க இருவரையும் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்கா அமையும். அடுத்ததா வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீடு இவர் விருப்பப்பட்ட மாதிரி, ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்காது. அதுக்கு முதல்ல தயாராயிடணும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு நேர்மாறலா தான் நமக்கு வீடு அப்படிங்கிறது அமையும். அதுவும் உங்க பேர்ல நீங்க கட்டுறீங்க, உங்க பேர்ல ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல முழுமையா உங்களால பயன்படுத்த முடியாது. வண்டின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். வண்டி உங்க பேர்ல இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா உங்களால முழுசா பயன்படுத்த முடியாது. இந்த வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே செகண்ட்ஸா இருக்குது அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வராது. இந்த மேசம் 4ஆம் பாவமா வரும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான சிக்கலை இது கொடுக்கும் அப்படின்னா, 4ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், சுகஸ்தானம் அப்படிங்கிறது. அப்போ இந்த சுகஸ்தானம் நமக்கு இளமையில கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. படிக்கணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற காலகட்டத்துல ஓடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா சரராசி இல்லையா? அப்போ இந்த சுகஸ்தானத்தை நம்ம இளமை காலத்துல அனுபவிக்க முடியாது. நம்மளுடைய முதுமை காலம் 45-50 வயசுக்கு மேலதான் நமக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கறத கிடைக்கும். கடைசி காலத்துல சுகமா, நிம்மதியா, சந்தோஷமா வாழ்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மேசராசி 4ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகம். இவங்களுக்கு ஆரம்ப கல்வியில எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஏன்னா 10th அப்புறம் 11th 12th தான் 4ஆம் பாவமா வரும். அப்போ இந்த உயர்கல்வியில ஏற்படக்கூடிய தடை தாமதத்தை இவங்க தாண்டி வந்தா மட்டும்தான் கல்வியில சிறப்படைய முடியும். இல்லைன்னா 10th அப்புறம் இவங்க ஒரு டிப்ளமோ கோர்ஸோ அல்லது பாலிடெக்னிக் அல்லது தொழிற்கல்வி இந்த மாதிரியான நிலைகள்ல போயிடுறாங்க. இவங்க வீட்டுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு ஜோதிடர் இருப்பாரு, ஒரு மருத்துவர் இருப்பாரு, ஒரு ஆசிரியர் இருப்பாரு. அதே போல அவங்க வீட்டுல ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாரு, பேங்க்ல வேலை செய்யக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாம் இந்த வீட்டுல இருப்பாங்க. இந்த வீட்டுல சனி பகவான் நீச்சம் அடைகிறார். சனி பகவான் அப்படிங்கிறது கழிவு நீரை சொல்லலாம். கழிவுநீர் சம்பந்தமான பிரச்சனை அந்த வீட்டுல இருக்கும். அதே போல சூரியன் அப்படிங்கிறது கரண்ட். அப்போ இந்த கரண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம். இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம் வாங்குறோம், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குறோம்னா அதை முழுசா நம்ம பயன்படுத்தணுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்திருக்க மாட்டோம். அல்லது அது ஏதாவது ஒரு வகையில நமக்கு பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். இவர் ஒரு ஏரியாவுல அல்லது ஒரு நகர்ல இடம் வாங்கி போடுறாருன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல இவர் வீடு கட்டுற வரைக்குமே அந்த நகர்ல அதிகமா வீடு வராது. இவர் எப்ப வீடு கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் அந்த நகர்லயும் சரி அந்த தெருவிலையும் சரி வீடுகள் அதிகரிக்கும். இவர் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் இவருக்கு அக்கம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாட்டாவது எம்டியாவே கிடக்கும். அதே போல இவர் வீட்டுல தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது வராது. ஒரு போர் போடுறாரு அப்படின்னா தண்ணி ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். வீடு அமையறதுல பிரச்சனை, சொத்து அமையறதுல தடை தாமதம், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த வண்டி நமக்கு பயன்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி இளமை காலத்துல என்னென்னலாம் ஒரு மனுஷன் சங்கடத்தை, பிரச்சனையை அனுபவிக்க கூடாதோ அது அத்தனையுமே இவர் ஒரு 45-50 வயசு வரைக்கும் மொத்தத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடறாருங்க. இவருடைய கடைசி காலம் அப்படிங்கிறது தான் இவருக்கு ஒரு இனிமையான, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. எது எப்படி கடந்தா என்ன, கடைசி காலம் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற உள்ளங்கள் கண்டிப்பா இந்த மேச லக்னம் 4ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகமா இருக்கும். தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் என்னதான் இவரை அன்பும் அரவணைப்பும் கொடுக்காம இருந்தாலும் தாயினுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது இவருடைய வீட்டில தான் இருக்கும். அந்த ஒரு பாக்கியம் இவருக்கு கிடைக்கும். இப்போ மேசம் 5ஆம் பாவமா மாறும்போது என்ன பலன் தரும்? இந்த மேசம் 5ஆம் பாவமா வரும்பொழுது இவங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு ஆண் வாரிசு இருக்கும். அதே போல இவங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது பயன் தராத ஒரு விஷயமா மாறிடும். காதல் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். இந்த மேசம் 5ஆம் பாவமா வரும்போது காதல் மட்டும் இருக்கும். இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். கிரகநிலைகள் நல்ல நிலையில அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய காதல் திருமணம் வரைக்கும் போகும். இவங்களுடைய ஃபேமிலியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனநிலை சார்ந்து பிரச்சனைகள் உடையவர் இருப்பாங்க. 5ஆம் பாவம் உயர்கல்வி. அப்போ இவங்களுடைய உயர்கல்வியில ஒரு தடை தாமதம் இருக்கும். அதை தாண்டி இவர் வரப்பதான் உயர்கல்வியில சக்சஸ் பண்ண முடியும். 5ஆம் பாவம் மேசமா இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் இவங்க கிட்ட கனவுல பேசக்கூட செய்யும்.
5ஆம் பாவம் தான் தாத்தா. இவங்க தாத்தா ஊர்லேயே புகழ்பெற்ற ஒரு நபராக இருப்பார். இவர்களுடைய குழந்தைகள் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் இந்த ராசியில் உச்சமடைகிறார். 5ஆம் பாவம் தான் தாய்மாமன். தாய்மாமன் வழியில் இவர்களுக்கு பெருசாக உதவிகள் பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இந்த வயிறு குத்துறது, வயிறு கடுப்புன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான வயிறு உஷ்ணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். அதே போல் இவங்க திட்டம் போடுறதுல, பிளான் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். ரகசியம் காக்கிறதுல இவங்க கில்லாடி. இவங்ககிட்டையும் அதே மாதிரி ஒரு ரகசியம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். குடல் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டு. இவருடைய குழந்தை பருவத்தில் அல்லது வாலிப பருவத்தில் இவங்களுக்கு இந்த அம்மை நோய், மஞ்சள் காமாலை, கொப்பளங்கள் இதெல்லாம் அதிகமாக வரும். உடலை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. அதே போல் இவங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வரும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கலாம். இதை மாதிரி வண்டியிலேயே சுற்றக்கூடிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்குலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின், முதுகு தண்டுவட வலி இதெல்லாம் அதிகமாக ஏற்படுது. இந்த மேசம் 5ஆம் பாவமாக வர்றதுனால இவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வயிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறப்போ செரிமான பிரச்சனையும் சேர்ந்தே வந்துடும். மலக்குடல் இது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும்போது மலச்சிக்கலில் கொண்டு போய் அது விடுது. இது இன்னும் அதிகமாக போகும்போது மூலம், பௌத்திரம் இது போன்ற நோய்களும் வர வாய்ப்பு இருக்குது. மேசராசி 6ஆம் பாவமாக வரும் பொழுது பலன் எப்படி இருக்கும்? 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன், நோய், எதிரி, நம்மளுடைய உழைப்பு, வேலை, நம்ம தேவையில்லாமல் மாட்டிக்கிற பிரச்சனைகள், இது எல்லாமே 6ஆம் பாவம் தான், நம்முடைய எதிரி. அப்போ மேசராசி 6ஆம் பாவமாக மாறும் பொழுது என்னென்ன மாதிரியான நோய்களையும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளையும் கொடுக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு குடல் சம்பந்தமான, அல்சர் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே போல முதுகு தண்டுவடம், பேக் பெயின் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துரும். அதிகமாக கண் சம்பந்தப்பட்ட எரிச்சல் வர்றது, அப்படி இல்லைன்னா முகத்துல கொப்பளங்கள் வர்றது, தலையில கட்டி மாதிரி வர்றது, அப்படி இல்லைன்னா ஒற்றை தலைவலி அல்லது தலைவலி இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வேலையில கண்ணும் கருத்துமா தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா இவங்க கிட்ட வேலை அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வேலையை கொடுப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இல்ல சார் எனக்கு வேலை ஒர்க் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியமே இருக்காது. ஒரு மேனேஜர் சொல்லிட்டாரு, ஒரு பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த பாஸ் சொல்றத அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு செய்யறது. பாஸ் பார்த்து நமக்கு உயர் பதவி கொடுப்பாரு, மேனேஜர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர்கிட்ட மொத்த உழைப்பையும் உறிஞ்சிக்கிட்டு தான் விடுவாங்களே தவிர இவருக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. 6ஆம் பாவம் கடன். கண்டிப்பா இவருக்கு கடன் உண்டு. எதுக்காக கடன் வாங்கினாரோ அந்த கடனுக்கான வேலையை அது செய்ய மாட்டார். இந்த கடன் இவருக்கு பிரயோஜனமான கடனா இருக்காது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கடன் வாங்குறாரு அப்படின்னா அது ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவ செலவுக்கு போகும். சரி, இப்போ மருத்துவ செலவு வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி வைக்கிறாரு, கடன் வாங்கி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்பதான் வீட்டுக்கு எதனா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து போடுவார். சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணி கடனை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கடனால இவருக்கு பிரயோஜனமே இருக்காது. கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு மேசராசி 6ஆம் பாவமா வருது. நான் கடன் வாங்குறதோட மட்டும் இல்லாம இப்போ நான் எங்கே பார்த்தாலும் கடன் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட தான் கேட்பாங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி வாங்கி கொடுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்திலே உத்தமர் இவர் தான் நினச்சிக்கிட்டு கடனை வாங்கி கொடுத்துருவோம். அந்த ஆள் வட்டி பணமும் தரமாட்டான், அந்த ஆள் ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்க மாட்டான். வாங்கி கொடுத்த பாவத்துக்கு நாம தான் சிரமப்பட்டு இருப்போம். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி கடனை வாங்கி கொடுத்துட்டு அவதிப்படுறதுல யார் அதிகமா போய் மாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேசம் 6ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகம். நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, சூப்பரா இருக்குது. மற்றவங்க எதனா கேட்டா கூட அவ்வளவு தைரியமா பதில் சொல்லுவாங்க. ஆனா இவங்க உடம்புக்குன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கவலையா மாறிடும். இவங்களாவே மனசுக்குள்ள இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பயங்கரமான ஒரு மனக்கோட்டையெல்லாம் கட்டுவாங்க. சாதாரணமா இவங்களுக்கு நோய் வராது. அப்படியே எதனா நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் தீர்ற வரைக்கும் அந்த நோயை பத்தி என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு நோய் வந்துட்டா அவங்களால தாங்க முடியாது. அதே போல இவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க எப்பயுமே ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணி வச்சுக்கணும். மருத்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தவறாக செய்யப்படும். அதனால இவருக்கு தவறான ட்ரீட்மெண்ட் பண்றது அல்லது தவறான ஒரு சிகிச்சையில ஒரு மாற்றுறது ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா
வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவர் மருந்து எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதே போல தவறான மருந்தும் தவறான மருத்துவமும் யாருக்கு அதிகமாக பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷம் 6ஆம் பாவமாக வரும்பொழுது மருத்துவ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மருந்து எடுத்துக்கும் போதும் சரி, ஒரு மருத்துவரை அணுகும் போதும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைக்காக போறீங்களோ அதுக்கு சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்க 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் ஒரு வேலைக்கு போறாருன்னு வச்சுப்போம், அந்த வேலையில பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் ஒரு நார்மல் பர்சனுக்கு வேணும். ஆனா இவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளுடைய மேனேஜர், நம்மளோட பாஸ், நம்ம கரெக்டா ஒர்க் பண்றோம், உண்மையா ஒர்க் பண்றோம், அவங்களே நமக்கு செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு போய் கேட்கணும், கேட்டாதான் இவருக்கு கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல ஸ்வீப்பர்லாம் இருப்பாங்கல்ல, கூட்டுறவங்க, கடைநிலை ஊழியர்கள், அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒன்று இடத்த மாற்றுறது, அல்லது ஃபோனை மாற்றுறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது யூஸ் பண்ணுற பொருட்களை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இடமாற்றம் அதிகமாக பண்ணுறது, பொருட்களை அதிகமாக மாற்றுறது, செல்ஃபோனை மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பார். திங்கிங்கை மாற்றுறது, இன்றைக்கி ஒன்று சொல்கிறது, நாளைக்கு ஒன்று சொல்கிறது, இல்லை நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும். அதே போல் இவர் நார்மல் வாட்டர் அப்படிங்கிறத விட சுடு தண்ணி குடிக்கிறது நல்லது. டீ பிரியருங்க அவர், டீ பைத்தியம், டீ சைக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டீ சைக்கோ வந்து இவன் இந்த மேஷம் 6ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகம். பயங்கர டீ லவர். எந்த கடையில் எங்கே டீ நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில், அந்த ஊரில் எங்கே டீ நல்லா இருக்குதோ கரெக்டாக சொல்லுவாங்க. மாமனாருக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து இருக்கும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் அதிகமாக போடுவாங்க. வேலையில் இவர் அதிகமாக பழிவாங்கப்படுவார். அதிகமாக இவருக்கு வீட்டில் யாராவது செய்வனை பண்ணி வச்சிருப்பாங்களோ, இல்லை எனக்கு யாராவது செய்வனை பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருப்பார். நரம்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு மஞ்சை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவருக்கு இருக்கும். இவர் ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இவர் வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு சொத்தை அமைச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வாடகை வருமானம். இவருடைய சொத்தே பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம் வரக்கூடிய சொத்தா இருக்கும். 6ஆம் பாவம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால சீருடை பணி, போலீஸு, யூனிஃபார்ம்டு சர்வீஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதே போல் சனி பகவான் அங்கே நீச்சம், சூரியன் உச்சம், அரசாங்க தொடர்புள்ளது அல்லது துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரியான பணிகள்ல இருப்பாங்க. இப்போ மேஷம் 7ஆம் பாவமா வந்துச்சுன்னா பலன்கள் எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் என்ன? களத்திர பாவம், தொழில் கூட்டாளி பாவம், வாடிக்கையாளர், சமூகம், நம்முடைய எதிராளி, சமுதாயத்துல நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்து இருக்குமா, அல்லது நாம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்களா, ஒரு கூட்டம் கூடக்கூடிய இடம் 7ஆம் பாவம். இந்த இடத்துல தான் கொண்டு களத்திர பாவத்தை வச்சிருக்கான். அப்போ ஒரு திருமணம் பண்ணா அந்த திருமணத்துக்கு எவ்வளவு கூட்டம் வரும், சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கறது இந்த 7ஆம் பாவம். அப்போ இந்த 7ஆம் பாவம் மேச ராசியா மாறும் பொழுது இந்த காரகத்துவங்கள் எப்படி பலன்களை மாற்றும்? இப்போ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது களத்திரம். அப்போ இந்த களத்திரம் எப்படி அமையும்? மேசம் செவ்வாயினுடைய வீடு. அங்க சூரியன் உச்சமடைகிறாரு, செவ்வாய் ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் அடைகிறாரு, சனி பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்துல இருப்பார். செவ்வாய் அப்படின்னா முரட்டுத்தனம் அதிகமா இருக்கும், தைரியம் அதிகமா இருக்கும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் இருக்கும். அதே போல விடாமுயற்சி அதிகமா இருக்கும், ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறி இருக்கும். அப்போ இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்துல தான் இந்த 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி செயல்படுவார். அப்ப நம்ம வரக்கூடிய களத்திரமாகட்டும், தொழில் பார்ட்னர் ஆகட்டும், நம்முடைய சமுதாயமாகட்டும், வாடிக்கையாளர்களாகட்டும், இந்த தன்மையில தான் இருப்பாங்க. அப்போ மனைவி அல்லது கணவன் முரட்டுத்தனம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அப்போ அவங்க கிட்ட நாம தான் சரண்டர் ஆகணுமே தவிர அவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆக மாட்டாங்க. ஏன்னா அங்க சூரியன் உச்சம் அடைகிறார். சூரியன் அப்படிங்கிறவரு யாருக்கும் போய் பணிவிடை செய்ய மாட்டாரு. சூரியன் அப்படிங்கிறது ராஜா. இப்ப ராஜாவுக்கு தான் எல்லாரும் பணிவிடை செய்வாங்களே தவிர ராஜா யாருக்கும் போய் பணிவிடை செய்ய மாட்டார். சூரியன் உச்சம் அப்படிங்கிறதுனால கணவன் அல்லது மனைவியா வரக்கூடிய 7ஆம் பாவம் தலை வணங்கியோ ஒரு விஷயத்த தன்னை தாழ்த்திக்கிட்டோ பண்ண மாட்டாங்க. இப்படின்னு எதா இருந்தாலும் ஒரு முன்னிலை தன்மையோட வகிக்கிறது தான் இந்த 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவம் பயன்படாத ராசி, பயன்படுத்த முடியாத ராசின்னு சொல்லியிருக்கோம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பயனற்ற ராசியா போயிடும். அப்ப கணவன் மூலியமா மனைவிக்கோ அல்லது மனைவி மூலியமா கணவனுக்கோ செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் அப்படிங்கிறது பிரயோஜனமற்றதாக போய்விடும். இப்ப கணவன் இருக்காங்க, மனைவி 7ஆம் பாவமா வரும் பொழுது கணவன் மனைவிக்காக எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும்
அது மனைவி கிட்ட பெரிய நல்ல பேர் வாங்கி கொடுக்காது. என்ன செஞ்சாலும் உன் கடமையை தானே செய்யற அப்படின்ட்டு போயிடுவாங்க. கணவனுக்கு 7ஆம் பாவமா மேசம் வரும் பொழுது மனைவி எவ்வளவுதான் பாசத்தை அவங்க மேல கொட்டுனாலும் இவரு கண்டுக்கவே மாட்டார். ஒரு அலட்சிய போக்கோட இருக்கிறது, ஒரு ஆண் திமிருன்னு வச்சுப்போமே, ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது. தான் நினைச்சதுதான் செய்யணும், தான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இங்க சனி பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ கர்மத்துக்கு காரகன் சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கர்மாவை கழிச்சே ஆகணும். அப்போ அதை யாருக்கிட்ட கழிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட, அதே போல் நம்மளுடைய தொழில் பார்ட்னர்கிட்ட. இப்போ 7ஆம் பாவம் மேசமாக வந்து ஒரு தொழில் கூட்டாளி வரான் அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக நாம் ஏமாற போகிறோன்னு அர்த்தம், அல்லது நம்மளை அவன் ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். நாம் அவனை போன ஜென்மத்தில் ஏமாத்திருப்போம், அவன் இந்த ஜென்மத்தில் நம்மளை ஏமாத்துறான். இந்த 7ஆம் பாவத்துக்கு பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பொருத்தம் இல்லாத ஜோடியாக தான் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு எதிர்ப்பாளினர் மேலே அதிக ஈடுபாடும் நட்பும் இருக்கும். மனைவியோ அல்லது கணவனோ இவங்க கூட வாழும் பொழுது ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கையை வாழாத மாதிரி ஒரு விரக்தி தன்மையிலேயே, ஒரு சலிப்பு தன்மையிலேயே இருப்பாங்க. இந்த மேசம் 7ஆம் பாவமா வரும் பொழுது கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஒரு தடையாவது இந்த பிரிவு, சண்டை, சச்சரவு, அதிகபட்சம் போனா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிரச்சனையில 3ஆம் நபர் தலையிடவே கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தா அதை கணவனும் மனைவியும் மட்டும்தான் பேசி தீக்கணும். அம்மாவோ அப்பாவோ மாமியாரோ மாமனாரோ யாருமே இவங்களுக்காக பேசக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்காக பேச வந்துட்டீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சுது. கண்டிப்பா அது டிவோர்ஸ் வரைக்கும் போகும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை கணவன் மனைவி மட்டும்தான் பேசி முடிக்கணும், வேற யாரும் இதுக்குள்ள வரக்கூடாது. அங்க சூரிய பகவான் உச்சம், தந்தை மட்டும் அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, முடிஞ்சது கதை. அவங்களை அதுக்கப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரேடியா பிரிவு அப்படிங்கிற முற்றுப்புள்ளியில போய் நின்றுடுவாங்க. அதனால தயவு செஞ்சு யாருமே இவங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டை, மேஷம் 7ஆம் பாவமா வரக்கூடிய ஜாதகங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்க 2 பேருமே பேசி சமாதானம் ஆயிக்கணும். வேற யாரும் அதுக்கு இடையில போய் பேசக்கூடாது. கணவன் மேல தப்பு அப்படின்னா கணவன் தான் மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், சமாதானப்படுத்தணும். மனைவி மேல தப்பா இருந்துச்சு அப்படின்னா மனைவி தான் கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சமாதானப்படுத்தணும். இது உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். எவனும் உங்க லைஃபுக்குள்ள வரக்கூடாது. வந்தா உங்களை கண்டிப்பா பிரிச்சிருவாங்க. உஷாரா இருந்துக்கோங்க. இந்த 7ஆம் பாவத்துல எப்பயுமே ஒரு தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வெறுப்பு தன்மை, ஒரு விரக்தி தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா உடனே சோர்வடைகிறது. எனக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னு விரக்தி அடைகிறது. நம்மளை ஒரு ஆள் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்களே, நம்மளை உயர்த்தி பேசுறது, புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரியான ஏக்கங்கள்லாம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். 7ஆம் பாவமா மேஷம் வரும் பொழுது படிப்புல ஒரு தடை இருக்கும். கொஞ்சமாவது அந்த அடிப்படை கல்வி ஏதாவது ஒன்று விட்டுட்டு, இல்லை 1 வருஷம் விட்டுட்டு 2 வருஷம் விட்டுட்டு இடையில ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை தாண்டி தான் படிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில உயர்வு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் ஆகிற வரைக்கும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. வளர்ச்சி அப்படிங்கிறதே திருமணத்துக்கு அப்புறம் தான். இந்த 7ஆம் பாவம் மேசமா வரும் பொழுது கணவன் அல்லது மனைவி ஒரு தொழில் செய்யணும், சுயமா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறப்ப இவருக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் தான் கணவனுக்கான காரகம். உறுதுணையா இருக்கணும், அவங்களை அடிமைப்படுத்தணும், அவங்க நாம சொல்படிதான் கேட்கணும் அப்படிங்கிற தன்மை ஆணுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பெருசா வளர்ச்சி அப்படிங்கறதே இருக்காது. நீங்க எடுக்கிற அத்தனை காரியங்களும் தடை தாமதத்தோட தான் இருக்கும். உங்க வீட்டுல உங்க மனைவி கண்ணீர் வடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா அப்செட். நீங்க போற காரியம் எதுவுமே சக்சஸ் ஆகாது. பொதுவாகவே வீட்டுல பெண்கள் கண்ணீர் விடக்கூடாது. கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் கஷ்டப்படும். அதே போல 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு அடிவயிறு, அதுக்கு கீழ் இருக்கக்கூடிய உறுப்புகள். அப்போ யூரினர் சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், யூரினரி ட்ராக்ல பிரச்சனை, மர்ம உறுப்புகளில் கொப்பளம், கட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ஏதாவது வெட்டுக்காயம் ஏற்படுறது, தழும்பு வர்றது, அதே போல் தையல், ஏதாவது அடிபட்டு தையல் போடக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் வரும். இப்போ மேஷம் 7ஆம் பாவமாக வரும் பொழுது அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவர் ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது அல்லது ஹேர் ஸ்டைலை மாற்றுறது, சுருட்ட முடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது, இல்லைன்னா போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறது, இந்த மாதிரி முடி சம்பந்தமான விஷயத்தில் இவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், உடனே தலையில் அடிச்சுக்கிறது, தலையை போய் செவுத்தில் முட்டிக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும். இப்போ மேசராசியோட உருவம் வந்து ஆடு. இப்போ இந்த ஆடு என்ன பண்ணும், ஏதாவது ஒன்றுனா போய் முட்டுதுங்களா, அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, நஞ்சிலையும் 4 வாய் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது
நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் போய் முட்டி மோதுறது, அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறது. இப்போ நமக்கு களத்திரம் அமையணும் அல்லது ஒரு தொழில் கூட்டாளி அமையணும் அப்படின்னா இவங்களுக்கு மேஷம், ரிஷபம், சிம்மம், தனுசு இந்த ராசி லக்னங்கள் வரக்கூடிய ஜாதகங்களை நீங்கள் தொழில் பார்ட்னராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ ஏற்றுக்கலாம். இவங்களுக்கு தாய் வழி பாட்டியோட ஆதரவு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது குழந்தை, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாவது குழந்தை பார்த்தீங்கன்னா நல்ல வசீகரமாக இருக்கும், ஒரு கலைத்திறமையோடையே இருக்கும். மீடியா மோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக செல்லு பார்க்குறது, செல்லை பார்த்து அதை அப்படியே செய்கிறது. அதனால் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பு மேலே அதிக அக்கறை வர மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கிக்கிட்டே வரணும். இல்லைனா படிப்பு மேலே அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். அதே போல் இவங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கு ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்கள தத்து கொடுத்து வாங்குறது நல்லது. ஏன் 7ஆம் பாவம் இரண்டாவது குழந்தையை பற்றி சொல்கிறேன்னா, 5ஆம் பாவம் முதல் குழந்தை, 7ஆம் பாவம் இரண்டாவது குழந்தை. இது வரைக்கும் மேசராசி 7ஆம் பாவமாக வரும் பொழுது பலன்கள் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேசம் 8ஆம் பாவமாக வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும்? 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், நம்மளுடைய அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல் விபத்து, கண்டம், சர்ஜரி இது எல்லாமே 8ஆம் பாவம் தான். அப்போ இந்த 8ஆம் பாவம் மேஷமாக மாறும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? இப்போ மேஷம் அப்படிங்கிறது பயன்படாத ராசின்னு பார்த்தோம். இந்த மேச ராசியில சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோளம், சனி பகவான் நீச்சம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள்: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி கேதுவினுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ மேஷம் 8ஆம் பாவமா வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பரணி அப்படிங்கிற நட்சத்திரம் காலபுருஷனுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி, இவங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, வம்பு சண்டை அல்லது பிரிவு அப்படிங்கிறது ஒரு தடையாவது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு வாசல ஏறி இறங்கிடுவாங்க. சொத்து பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்காளி பங்காளி பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கடன் சார்ந்த ஒரு பிரச்சனை, நோய் சார்ந்த ஒரு பிரச்சனை, எதிரிகளால தொல்லை. இந்த 3த்து மேலையும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மேஷம் 8ஆம் பாவமா வரும் பொழுது நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஆனா ஏதாவது ஒரு நோயை கொடுத்து அதுக்கான மருந்து மாத்திரையை நெடுங்காலம் எடுத்துக்க வைக்கும். ஒரு தடையாவது ஆப்ரேஷன், ஒரு தடையாவது சர்ஜரி, ஒரு தடையாவது வெட்டுக்காயம், ஒரு தடையாவது கீழே விழுந்து சிராய்க்கிறது, ரத்தம் கண்டிப்பா வெளியேறிடும். அதனால இவங்கெல்லாம் ரத்த தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு, பரிகாரமும் கூட. இவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் சர்ப்ரைஸாவே நடக்கும், உயில் சொத்து கிடைக்கும். இவங்களுக்கு எப்பவுமே உடல் சார்ந்த விஷயத்தின் மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோயின் மேல, நோய் சம்பந்தமா, கடன் சம்பந்தமா, எதிரிகள் சம்பந்தமா ஏதாவது ஒரு தொல்லையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி விபத்து, கண்டம் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். தலையில இடிச்சுக்கிறது, காலில் இடிச்சுக்கிறது, திடீர்னு ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள்னால காயப்படுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே திடீர்னு சர்ப்ரைஸாவே நடக்கும். அதே போல இவர் வயசானதுக்கு அப்புறம் இவர் பேர பசங்களுக்கு உயில் எழுதி வச்சுட்டு போவார். ஏதாவது ஒரு வழியில இவங்களுக்கு குழந்தைகள்னால அசிங்கம், அவமானம் ஏற்படும். அதனால குழந்தைகளை சின்ன வயசுலேயே நல்ல புத்திமதிகள் சொல்லி நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே போல இவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக், அமானுஷ்யம், செய்வினை இந்த மாதிரியான விஷயங்கள் மேல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதனாலேயே இவங்க நிறைய பேருக்கிட்ட ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குவாரி, மணல், செங்கல் சூளை, தியேட்டர் இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து இவங்களுக்கு வருமானங்கள் வரும். இந்த மேஷம் 8ஆம் பாவமாக வர்றதுனால இவங்களுக்கு 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்பவே ராசியாக இருக்கும். 8ஆம் நம்பரில் வீடு, 8ஆம் நம்பரில் வண்டி, 8ஆம் நம்பரில் செல்ஃபோன் நம்பர், இந்த மாதிரி 8ஆம் நம்பரில் வர்றது இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். 8ஆம் இடம் தான் கழிவறை. இவங்களுக்கு கழிவறை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மர்ம உறுப்பு, ஆசனவாய். அதில் இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறது, ஆசனவாய் வெடிப்புகள் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. இவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கரடு முரடான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா மேசராசி ஒரு கரடு முரடான இடம். இவங்க வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இவர்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவாங்க. நல்ல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இவங்க சம்பாரிச்சு வைக்கிற சொத்து அத்தனையுமே இவங்களுடைய குழந்தைக்கு போய் சேரும். அதே போல் இந்த 8ஆம் பாவம் மேஷமாக வரும் பொழுது நாம் ஒரு விஷயத்த ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 1ஆம் வீடு. அது இவங்களுக்கு 8ஆம் பாவமாக மாறும் பொழுது தன்னுடைய பேரில் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது, ஆயுள் இன்சூரன்ஸ் பண்ணுறது,
அதே போல் குடும்பத்தின் பேரில் இன்சூரன்ஸ் பண்ணுறது, ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இவங்களுக்கு பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி அமௌண்ட்டு, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் பணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடான சிக்கல் வரும். அதில் எந்தவித குளறுபடியும் இல்லாமல் முன்னாடியே அதை சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது இந்த சிக்கலை சந்திக்க நேரிடும். அதனால் முன்கூட்டியே இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தைக்கான ஸ்தானம், பிதுர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், உயர்கல்வி சார்ந்து வெளிநாடு போறதுக்கு அல்லது வேலை சார்ந்து வெளிநாடு போறதுக்கு இது எல்லாத்துக்குமே 9ஆம் பாவம் தேவை. இந்த 9ஆம் பாவம் தான் நம்மளுடைய புண்ணியங்கள் இருக்கக்கூடிய இடம். கடவுள் அனுகிரகம் இருக்குதா அப்படிங்கிறத 9ஆம் பாவம் வச்சுதான் பார்ப்போம். இப்ப இந்த 9ஆம் பாவம் மேஷ ராசியா மாறுது. மேஷம் பயன்படாத ராசின்னு சொன்னோம். அப்போ இவங்க உயர்கல்விக்காக வெளிநாடு போறது பிரச்சனை இல்லை. வேலைக்காக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணி பணத்தை கட்டினாங்கன்னா பிரச்சனை வரும். அதே போல இவங்க வெளிநாடு போறாங்க அப்படின்னா அது மூலியமா இவங்களுக்கு எந்தவித பலனும் இருக்காது. உயர்கல்விக்காக வெளிநாடு போறாங்க அப்படின்னா அது மூலியமாவும் இவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது மூலியமா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. தந்தை பிரயோஜனப்பட மாட்டார். இப்போ இந்த பாக்கியஸ்தானம் இவங்களுக்கு வேலையே செய்யாதா? செவ்வாய் பகவான் இவங்களுக்கு தேவையான விஷயத்த தேவையான நேரத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பார். சூரிய பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சனி பகவான் இவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு தேவையான முயற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி செவ்வாய், லக்னாதிபதி சூரியன். சனி பகவான் 6க்கும் 7க்கும் அதிபதி. அப்போ சனி பகவான் 6ஆம் அதிபதியா இருந்து கடன் நோய் எதிரியை கொடுப்பாரா? 7ஆம் அதிபதியா நல்ல ஒரு களத்திரத்தை கொடுப்பாங்களா? இவங்களுக்கு 9ஆம் பாவம் மேஷமா வர்றதுனால இவங்களுடைய களத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு மிஸ்மேட்சிங்கான ஒரு வரன் தான் அமையும். ஒன்னு வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க அல்லது 2 பேருமே தலைச்சம்புள்ளையா இருப்பாங்க. மேஷம் 9ஆம் பாவமா மாறும் பொழுது அதுல அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதனால பக்திமானா இருப்பாங்க. எந்த ஒரு சாமியை கும்பிட்டாலும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் பயபக்தியோட கும்பிடுறது. கும்பிட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணுவாரு? எத்தனை சாமியை கும்பிடுறேன், ஒரு சாமியும் கண்ணு திறக்க மாட்டேங்குதுன்னு திட்டமும் செய்வாரு. நிறைய தீர்த்த யாத்திரை போறது, புண்ணிய தலங்களுக்கு போறது, பாத யாத்திரை போறது, அதே மாதிரி மலை மேல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறது, இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். காசி யாத்திரை போகலாம், கயாவுக்கு போகலாம், ஒரு லாங் டிராவல் பண்ணி ஒரு டெம்பிளுக்கு போறது இவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போறதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல இவங்க குடும்பத்துல தந்தை வழியில எடுத்து பார்த்தீங்கன்னா காணாம போனவங்க, போயிட்டு திரும்பி ஊருக்கு வராதவங்க, இந்த மாதிரி யாராவது ஒரு நபர் இருப்பாங்க. இவங்க தந்தை வழியில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லாம, அமைதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம திருமண வாழ்க்கையை நரகமா வாழ்ந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரங்க வேட்டையாவே இருக்கும். அதே போல இவருக்கு ஆன்மீகத்தின் மேல அதிக ஆர்வம் இருக்கிறதுனால அதையே தொழிலா எடுத்து செய்யறதுக்கு பார்ப்பாரு. அந்த மாதிரி தொழில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு நஷ்டமாகும். அதே போல மேஷம் 9ஆம் பாவமா வரும் பொழுது தந்தை இவருக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாருன்னு சொன்னோம். அதே போல இவர் தந்தையும் இவருடைய உயர்வை, இவருடைய புகழ் அந்தஸ்தை பார்க்கறதுக்கு இருக்க மாட்டார். அப்போ இந்த மேஷம் 9ஆம் பாவமா மாறும் பொழுது 9ஆம் பாவ காரகத்துவங்கள் மேஷத்தின் வழியாக எவ்வாறு வெளிப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேஷம் 10ஆம் பாவமா வந்தா பலன்கள் எவ்வாறு வெளிப்படும்? இப்ப மேஷம் அப்படிங்கிறது பயன்படாத ஒரு ராசி. அதே போல மேஷம் அப்படிங்கிறது கரடு முரடான ஒரு ராசி. மேஷத்துல செவ்வாய் ஆட்சியாகவும் சூரியன் உச்சமாகவும் சனி பகவான் நீச்சமாகவும் இருக்கிறார். அங்க 3 நட்சத்திரங்கள் இருக்குது: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி கேதுவனுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இது 10ஆம் பாவமா மாறும் பொழுது ஒரு தொழிலை எடுத்து செய்யறாரு அப்படின்னா அந்த தொழிலை கண்ணும் கருத்துமா எடுத்து செய்யறது. அந்த தொழில் மூலமா வரக்கூடிய வருமானத்தை பொதுவான ஒரு விஷயமா குடும்பத்துல வைக்கக்கூடாது. மேஷம் 10ஆம் பாவமா வரக்கூடிய ஜாதகர் தன்னுடைய சொந்த முதலீட்டுல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதனால வரக்கூடிய ஆதாயத்தை தன்னுடைய பேர்லயும் தன்னுடைய மனைவி குழந்தைகள் பேர்லயும் தான் வச்சுக்கணும். பொதுவாக குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தந்தை பேரில் சொத்து வாங்கி போடுறது அல்லது அண்ணன் தம்பிகள் பேரில் சொத்து வாங்கி போடுறது அல்லது பொதுவாக அந்த கணக்குகளை வரவு செலவுகளை மெயின்டைன் பண்ணுறது இருக்கக்கூடாது. பிற்காலத்தில் இவங்க உழைச்சதுக்கான பலனை இவரால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். தொழிலில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். ஏன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதியாக வரும் பொழுது அது சரராசியாக வேற இருக்கு. அப்போ இந்த தொழிலில்
ஒரு எறும்பு மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த தொழிலுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு 24 மணி நேரமும் அந்த தொழில் நினைப்பிலேயே இருக்கிறவர். இவருடைய முன்கோபம், இவருடைய முரட்டுத்தனம், இவருடைய அலட்சிய போக்கு, இதை தொழிலில் இன்க்ளூட் பண்ணார்னா தொழிலில் நஷ்டம் அடையணும். வாடிக்கையாளர்கள் கிட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால நம்ம பேசக்கூடிய தன்மைகளையும் பழகக்கூடிய தன்மைகளையும் எதிராளிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். மேஷம் 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் கர்மஸ்தானம். 10ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். சுக்கிரனும் செவ்வாயும் கெட்டு போயிருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்துல பெண்களால அசிங்கம் அவமானம் பட வேண்டியிருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்க பெரிய பெரிய முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறது, வைக்கும் போதே பெரிய ஃபேக்டரி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது லாஸ்ல தான் போய் முடியும். குறைந்த முதலீட்டுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களால டெவலப் பண்ண முடியும். எடுத்த எடுப்புலேயே கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட், லட்சக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது தப்பு. பெரிய அளவில் முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனையோ அல்லது அந்த தொகையவோ திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாம போயிடும். அதே போல தொழில் பாவம் மேஷமா இருக்கிறதுனாலையும் மேஷத்துல சனி பகவான் நீச்சமா இருக்கிறதுனாலையும் வேலையாட்களோட எப்பயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தலைகணத்தோட இருக்கக்கூடாது. தொழிலாளர்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுடைய நலனுக்காக நீங்க செய்யறீங்களோ உங்களுடைய தொழில் மேன்மேல வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய தொழிலை பண்றீங்க அப்படின்னா அதிகமா ஒரு பொருளை தயாரிச்சு வைக்க கூடாது. ஏன்னா அதை திருப்பி உங்களால விற்க முடியாது. சரியான குவான்டிட்டியை ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் பேஸ்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களால சக்சஸ் பண்ண முடியும். 10ஆம் பாவமா மேஷம் வரும் பொழுது மேஷத்துல சூரிய பகவான் உச்சம் அடைகிறாரு. அதனால இவங்க தொழில் நிறுவனம் அல்லது ஃபேக்டரியில இருக்காங்க அப்படின்னா இந்த தொழில் சங்க தலைவர் பொறுப்பு இது எல்லாமே இவங்களை தேடி வரும். அதை மாதிரி வரும்போது பயன்படுத்திக்கணும். இவர் சம்பாதிக்கிற பணத்துல இருந்து ஒரு 4 பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி அன்னதானமும் அதிகமா செய்வாரு. உதவிகள் செய்யறது. நம்ம அன்னதானம் அப்படிங்கிறப்போ பொதுவா 150 பேருக்கு போடுறதுக்கு பேரும் அன்னதானம் தான். ஒருத்தர் பசின்னு கேட்டு வராருன்னா அவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் அன்னதானம் தான். அதே போல இவங்களுக்கு அன்னதானம் பண்றதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். இவர் அதிகமா இந்த கர்மத்துறைன்னு சொல்லுவாங்கல்ல, கர்மம் பண்ற இடம், அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய 10ஆம் பாவத்தை பலப்படுது. கர்ம காரியங்களுக்கு உதவி பண்றது, இறுதி சடங்கு செய்ய முடியாத ஒரு ஏழைக்கு உங்களால அந்த இறுதி சடங்கை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பிறவியோட பூர்வ புண்ணியத்தை உங்களால பெரிய அளவுல ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். மேஷம் 10ஆம் பாவமா வர்றதுனால அடிக்கடி வம்பு வழக்குகளை தேடி போய் மாற்றுறது இவர் தான். ஏதாவது ஒண்ணுன்னா அதுல போய் தலையை கொடுத்து இந்த பிரச்சனையை வாண்டடா தலையில இழுத்து போட்டுக்கிறது இவர் தான். அதே போல இவங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. அதை ஒரு தடவை தானே சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படின்னு இறங்குனீங்கன்னா அதில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பழக்கங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயத்தின் மேலே ஈடுபாடு இருக்கிறது, விவசாய எந்திரங்கள் சம்பந்தமான அத்தனை துறைகள்லையும் இவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பிளான்டிங் பண்ணுறது, மரங்கள் வளர்க்குறது, விதவிதமாக செடிகள் நடுறது, தோட்டங்கள் அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோபம், வெறுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறையும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இவருடைய தொழில் ஏதாவது ஒரு அடைமொழி பெயரோட அழைக்கப்படும். அதே போல இவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா அதை ஒரு அடைமொழி வச்சு கூப்பிடுற மாதிரி செட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா இவர் தொழில் சீக்கிரமா பிரபலம் அடையும். 10ஆம் பாவம் தான் மாமியார். இந்த மாமியாருக்கு சொத்து கண்டிப்பா இருக்கும். அதே போல மாமியாரோட ஆதிக்கமும் அதிகமா இருக்கும். செவ்வாய் சூரியன் தான் பல்லு. அப்போ மாமியாருக்கு கட்டாயம் பல்லு பிரச்சனை இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த பல்ல புடுங்குற மாதிரி ஆயிடும். வேற ஏதாவது ராகு கேது சனி பகவான் சம்பந்தப்பட்டுச்சுன்னா பூச்சிப்புள்ள அதிகமா இருக்கும். அதனால பல்லு வலி, தலைவலி, இந்த பல்லு பிரச்சனை உங்க மாமியாருக்கு பெரும் பிரச்சனையா இருக்கும். மேஷம் 11ஆம் பாவமா வரும் பொழுது பலன்கள் எவ்வாறு வெளிப்படும்? இப்போ 11ஆம் பாவம் அப்படிங்கிறது மூத்த சகோதரம், லாபஸ்தானம், நம்மளுடைய சித்தப்பா. இந்த மாதிரி 11ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு. அப்போ இந்த 11ஆம் பாவம் மேஷமா வரும் பொழுது என்ன ஆகும்? மேஷத்துக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே பயன்படுத்த முடியாத ஒரு ராசின்னு அர்த்தம். அப்போ அது லாபஸ்தானமா மாறும் பொழுது மூத்த சகோதரத்தால லாபமும் இருக்கும், அவரால் பிரச்சனையும் இருக்கும். அதே போல மூத்த சகோதரர் இருந்தா அவருடைய திருமணத்தை இவர் தான் நடத்தி வைப்பார்.
கடைசியில அவர்கிட்ட விரோதமாகவும் ஆயிடுவார். இவருடைய அதிக ஆசையே இவருக்கு பெரிய பிரச்சனையாகவும் முடிஞ்சிடும். சில பேருக்கு தவறான உறவுகளால சிக்கல், பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேஷம் 11ஆம் பாவமா வந்துச்சுன்னா கட்டாயம் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது. அதுவும் லேடிஸை கண்டிப்பா வைக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் இவங்க உயரமான இடத்துக்கு ஏறுறாங்க, அல்லது வீட்டில் மொட்டை மாடிக்கு ஏறுறாங்க, அல்லது வாட்டர் டேங்குக்காக ஏறுறாங்க அப்படின்னா அந்த மாடி படிக்கட்டில் ஏணி போட்டு ஏறுறது, இந்த மாதிரி ஏறும் பொழுது கவனமாக ஏறணும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய குழுங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிற குழு, ஃபேஸ்புக்கில் இருக்கிற குழு, இந்த மாதிரி குழு சேர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி குழுக்கள் எல்லாமே 11ஆம் பாவம் தான். நண்பர்கள் 11ஆம் பாவம் தான். அப்போது இந்த நண்பர்களால் இவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த நண்பர்களாலேயே இவருக்கு அவமானம் ஏற்படும். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த மேஷம் 11ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகம். மேஷம் 12ஆம் பாவமாக வரும் பொழுது பலன்கள் எவ்வாறு இருக்கும்? இப்போ 12ஆம் பாவம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் பாவம் விரயஸ்தானம். நம்மளுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, இது எல்லாமே 12ஆம் பாவம் தான். இந்த 12ஆம் பாவம் தான் வெளிநாடு, மருத்துவ சிகிச்சை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம்னா இந்த 12ஆம் பாவம் தான் தேவை. இப்போ மேஷம் 12ஆம் பாவமாக வரும் பொழுது இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இது எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாம், இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் அது மூலியமா பிரயோஜனம் இருக்காது. 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மருத்துவமனை, மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறது. இவங்களுக்கு மருத்துவம் தவறாக செய்யப்படும். எந்த நோய்க்காக போறாங்களோ அந்த நோய்க்கான சரியான மருத்துவம் இவங்களுக்கு செய்யப்படாது. அதனால மருந்து சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா மருத்துவமனையில் அட்மிட் ஆகாம இருக்கிறதே நல்லது. காலை போனோமா, செக்கப் முடிச்சோமா, வீட்டுக்கு வந்துடணும். முதல் தொழில அப்படி இப்படி இருந்தாலும் 2வது தொழில சூப்பரா வருவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா 2வதா ஒரு தொழில் இருக்கும். அதே போல மேஷம் 12ஆம் பாவமா வரதுனால இவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சரியா இருக்காது. தூங்கும் போது தான் தேவையில்லாத எல்லா விஷயத்த பத்தியும் யோசிக்கிறது, டென்ஷன் ஆகிறது, சின்னதா ஒரு சத்தம் கேட்டாலும் டக்குன்னு முழிச்சுக்கிறது. இதனாலேயே இவங்களுக்கு தூக்கம் சரியா இருக்காது. இவங்களுக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா கல்லுல தடுக்கிக்கிறது, பாறையில தடுக்கிக்கிறது, எதனா ஒண்ணுல தடுக்கி காலில் அடிப்படுறது, கால் வலி, மூட்டு வலி, பாதத்துல ஆணி குத்துறது, ஆணி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். நிலையான போகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. அதே போல இவங்க குடும்பத்துல காணாம போய் திரும்பி வந்தவங்க யாராவது இருப்பாங்க, அல்லது இவரே காணாம போய் திரும்பி வந்திருப்பாரு, அல்லது காணாமல் போன பொருள் ஏதாவது திருப்பி கிடைக்கும். 12ஆம் பாவம் தான் முதலீடு. ஒரு முதலீடுகளா நல்ல முறையில சேவ் பண்ணி வச்சாரு அப்படின்னா அதனால இவருக்கு பயன் உண்டு. 12ஆம் பாவம் விரயஸ்தானம். இவர் பண்ற விரயங்கள் அதிகமா இருக்கும். பண்ற விரயத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவையில்லாத வெட்டி செலவு பண்ணிட்டு இருப்பாரு. குழந்தைங்களுக்காக செலவு பண்றது, குழந்தைங்களுக்காக விட்டு கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சரி ஓ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. 12ஆம் பாவம் தான் புதுசா ஒரு பொருளை உற்பத்தி பண்றது. அப்ப புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே போல இவரால புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த மேஷம் 12ஆம் பாவமா வரும்பொழுது இந்த 12ஆம் பாவ காரகத்துவங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.